இப்போ நம்ம பார்க்க போகிற விலங்குகள் பட்டியலில் நீங்கள் ஒரு விலங்கு கிட்ட போனாலுமே சரி, நீங்கள் உயிரோட திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை மற்றும் மற்ற விலங்குகளை அச்சுறுத்தக்கூடிய டாப் 10 ஆபத்தான விலங்குகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது டாப் 10 டேஞ்சரஸ் அனிமல்ஸ் உடைய லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, டஸ்மேனியன் டெவில். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டஸ்மேனியா எனப்படக்கூடிய தீவில் தான் இந்த ஒரு விலங்கானது இருக்கு. இந்த ஒரு விலங்கு காடுகளின் வேக்யூம் கிளீனர்னு அழைக்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இறந்து போன விலங்குகளை தான் அதிகமாக இந்த டஸ்மேனியன் டெவில் சாப்பிடுது. இது பேருக்கேற்ற மாதிரியே உண்மையில சாத்தான் தாங்க. ஏன்னா இந்த விலங்கானது ரொம்பவே ஷையா இருக்குமாமா, மனிதர்கள்கிட்டயே நெருங்காதாமா. மீறி மனிதர்கள் இவங்க கிட்ட நெருங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விலங்கானது மனிதர்களை கடிச்சு கொதறிடுமாமா. அப்படி கடிச்சு கொதறினா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான உயிரினம்னா இந்த டஸ்மேனியன் டெவில்னு சொல்லலாம். என்ன ஒரு சோகம்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு உயிரினமானது அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் இருக்கு. அதாவது கொஞ்சம் தான் இந்த உயிரினமானது இந்த உலகத்துல இருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான உயிரினம். நம்பர் 9, பிளாக் ரைனோசரஸ். ஆப்பிரிக்கால இந்த பிளாக் ரைனோசரஸ் அதிகமா காணப்படுது. அங்க அதிகமா காணப்படுறதாலேயே நிறைய பேர் இதை அதிகமா வேட்டையாடவும் செஞ்சிருக்காங்க. அதனாலேயே வெறும் 5000 பிளாக் ரைனோசரஸ் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இந்த ஒரு சோகமான தகவல் இருந்தாலும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மனிதர்கள் மட்டும் கிடையாது, இந்த விலங்குகளே தான். பிளாக் ரைனோசரஸ் ரொம்பவே கோபம் கொண்ட உயிரினங்கள்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா இது அடிக்கடி தனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கூட்டத்துல 10 பிளாக் ரைனோசரஸ் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பிளாக் ரைனோசரஸும் வயசுக்கு வந்த பிறகு அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு 5 பிளாக் ரைனோசரஸா குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு தனக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு தன்னுடைய இனத்தையே கொல்லக்கூடிய பழக்கம் கொண்டதுதான் இந்த பிளாக் ரைனோசரஸ். அதோட மனிதர்களை பார்த்தாலும் சும்மா விடாது. இதனுடைய கூர்மையான ஒற்றை கொம்பை பயன்படுத்தி எதிர்த்தாப்புல வரக்கூடிய எல்லா விலங்குகளையும் அடிச்சு நொறுக்கக்கூடியதுதான் இந்த பிளாக் ரைனோசரஸ். தன்னுடைய இனத்துக்கே ஆபத்தா இருக்கிறதாலேயே இந்த பட்டியல்ல இது 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்பர் 8, உவர்நீர் முதலை. பேருக்கேத்த மாதிரியே உப்பு நீர்ல அதிகமா வாழக்கூடிய முதலை தான் இந்த முதலை. இந்த முதலையானது அதிகமா வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அதிகமா காணப்படுது. இந்த ஒரு முதலையானது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிங்கம் உங்களை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கடியினுடைய அழுத்தம் பாத்தீங்கன்னா 1000 PSI. ஆனா இந்த உவர்நீர் முதலையுடைய கடியுடைய அழுத்தம் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 3700 PSI இருக்கும். அதாவது சிங்கம் நம்மளை கடிச்சாலே நம்ம கை காலை பிச்சுட்டு போயிரும். இந்த முதலை கடிச்சா யோசிச்சு பாருங்க, எலும்போடவே பிச்சுட்டு போயிரும். அந்த அளவுக்கு இந்த முதலையானது ரொம்பவே வலிமையான தாடைகளை கொண்டு இருக்குது. இதனுடைய எல்லைக்குள்ள ஒரு மனிதன் நுழைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவனுக்கு டெத் கன்ஃபார்ம் தான். ஏன்னா வருடத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட மனிதர்களை இந்த உவர்நீர் முதலையானது கொன்னுட்டு இருக்கு. அதனாலதான் இந்த உவர்நீர் முதலையானது மற்ற விலங்குகளுக்கு மட்டும் இல்ல மனிதர்களுக்கும் ஆபத்தான விலங்கு. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, தன்னுடைய இனத்துக்குமே இது ஆபத்தான ஒண்ணுதான். ஏன்னா இது கேனிபல் வகையை சார்ந்தது. இன்னொரு உவர்நீர் முதலையை அடிச்சு அதை கொன்னு சாப்பிடக்கூடிய பழக்கமும் இந்த உவர்நீர் முதலைக்கு இருக்குது. ஆக்சுவலி இது நம்பர் 1ல போட்டிருக்கலாம், பட் நம்பர் 1ல வேற நிறைய இருக்கு. நம்பர் 7, லீஸ்ட் வீசல். பாக்குறதுக்கு என்னடா எலி மாதிரி இருக்கு, இதனால என்ன பண்ணிட முடியும்னு கேட்டீங்கன்னா நீங்க நாய் பூனை வளர்த்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லீஸ்ட் வீசல் உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா உங்க நாய் பூனை 2த்தையுமே காலி பண்ணிரும். அந்த அளவுக்கு சின்னதா இருந்தாலும் வலிமை கொண்ட உயிரினம் தான் இந்த உயிரினம். இந்த லீஸ்ட் வீசல் ஆனது அதனை விட அளவில் சிறியதா இருக்கக்கூடிய இல்லைன்னா அதனுடைய அளவில் இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் அதிகமா வேட்டையாடும். இந்த லீஸ்ட் வீசலை விலங்குகளின் ஆர்வலர்கள் ஒரு சீரியல் கில்லர்னு தான் சொல்றாங்க. ஏன்னா லீஸ்ட் வீசல் ஆனது ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு 50% அளவுக்கு சாப்பிடணுமாம். இப்படி சாப்பிடணும்னா ஏதாவது இலைத்தலை சாப்பிடணும்னு நினைச்சிடாதீங்க, இது வேட்டையாடி தான் உயிரினங்களை சாப்பிடுமாமா. இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ நேஷனல் ஜியோகிராஃபில ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் இருந்துச்சு. அந்த கமெண்ட்டை போட்டிருந்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருடைய பாஸ் ஒரு கோழிப்பண்ணையை வச்சிருந்ததாகவும் அந்த கோழிப்பண்ணையில 50 கோழிகளை விட்டிருந்ததாகவும் அந்த 50 கோழிகளையும் ஒரே இரவுல இந்த லீஸ்ட் வீசல் ஆனது அடிச்சு காலி பண்ணி கொன்னு சாப்பிட்டு போயிருக்கணும் சொல்லியிருப்பாரு. உண்மைதாங்க, இது தான் கண்ணுக்கு என்ன பட்டாலுமே அதை கொன்னு சாப்பிட்டு போயிரும். அதனாலதான் இதை சீரியல் கில்லர்னே சொல்றாங்க. நம்பர் 6, கேசோவரி. இந்த கேசோவரியானது நெருப்பு கோழி குடும்பத்தை சார்ந்தது. இந்த கேசோவரி அதிகமா ஆஸ்திரேலியா பகுதியில் காணப்படுது. இதனுடைய அழகும் இதனுடைய நகங்களும் ரொம்பவே கூர்
கூர்மையா இருக்கும். பாக்குறதுக்கு மயில் மாதிரி தானே இருக்கு, இதுல என்ன ஆபத்து இருக்க போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. 1926ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிலிப் மைக்கேல் எனப்படக்கூடிய 16 வயசு ஒரு பையன் அவன் தம்பி கூட தோட்டத்துல விளையாண்டுட்டு இருந்தான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கேசவெறியை பார்த்திருக்கான். அது கூட போய் விளையாட நினைச்சிருக்கான். ஆனா பக்கத்துல நெருங்கின உடனே கடுப்பான அந்த கேசவெறி அந்த பையனை எட்டி மிதிச்சிருக்கு. மிதிச்ச உடனே அந்த பையன் பறந்து போய் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே இந்த கேசவெறி மறுபடியும் போய் அவன் கழுத்திலேயே எட்டி மிதிச்சிருக்கு. மிதிச்ச உடனே அந்த பையன் ஸ்பாட்லயே இறந்துட்டான். அந்த அளவுக்கு இதனுடைய காலானது ரொம்பவே வலிமையா இருக்கும். ஒரு எட்டி மிதிக்கிறது மூலமாவே ஒரு 16 வயசு பையனை இந்த கேசவெறி கொண்டு இருக்கு. இதனாலேயே மனிதர்களுக்கு ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பறவையா இந்த கேசவெறி இருக்குங்க. நம்பர் 5 கேப் பஃபலோ. இந்த கேப் பஃபலோவானது ஆப்பிரிக்க பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த கேப் பஃபலோக்கு பிளாக் டெத் எனப்படக்கூடிய பெயரும் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த எருமைகள் சிங்கத்தை கூட கொலை பண்ணி இருக்கு. அதையும் தாண்டி இதனுடைய கூர்மையான கொம்பையும் 300 கிலோ எடையும் பயன்படுத்தி ஒரு மனிதனை அசால்ட்டா தூக்கி வீசக்கூடியது இந்த ஒரு கேப் பஃபலோ. இதனாலேயே இந்த கேப் பஃபலோ வருஷத்துக்கு 200 மனிதர்களை கொன்னுட்டு இருக்கு. இந்த கேப் பஃபலோ கிட்ட இன்னொரு சிறப்பும் இருக்கு. கோயில் படத்துல வடிவேல் காமெடி வரும்ல, அவர் ஒரு மாட்டை அடிச்ச உடனே அது பழி வாங்குறதுக்காக ஞாபகம் வச்சு வந்து இவரை முட்டும். அந்த மாதிரி ரியல் லைஃப்ல இந்த கேப் பஃபலோவை நீங்க தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஞாபகம் வச்சு உங்களை வந்து முட்டி கொள்ளக்கூடியதுதான் இந்த கேப் பஃபலோ. அந்த அளவுக்கு ஆபத்தானது. அதுவும் தனியா வந்து உங்களை கொன்னு சாவடிக்காது. அந்நியன் படத்துல வர அந்த கோபம் தண்டனை மாதிரி கூட்டம் கூட்டமா ஓடி வந்து உங்களை மிதிச்சு கொள்ளக்கூடியதுதான் இந்த கேப் பஃபலோ. அதனாலதான் இந்த பட்டியல்ல கேப் பஃபலோ 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்பர் 4 ஹிப்போபோட்டமஸ். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இதனால மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே சிங்கத்தையும் நம்மளுடைய லிஸ்ட்ல பார்த்த ஊர்நீர் முதலையும் விட அதிக அளவு மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த ஹிப்போபோட்டமஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் லக்னோல இருக்கக்கூடிய ஒரு ஜூல ஒரு கிளீனர் இந்த ஹிப்போபோட்டமஸ் பக்கத்துல போயிருக்காரு. நீர் யானை அதை பார்த்து கோபப்பட்டு இவர் மேல தாவி இவரை பல்வேறு இடங்களை கடிச்சு கொதறி அந்த இடத்துல கொண்டு இருக்கு. எத்தனை முறை கடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 50க்கும் மேற்பட்ட இடத்துல இவரை கடிச்சு கொதறி இருக்கு. அவர் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விலங்கு தான் இந்த ஹிப்போபோட்டமஸ். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500ல இருந்து 2000 மனிதர்கள் வரை இந்த ஹிப்போபோட்டமஸ் கொன்னுட்டு இருக்கு. மனிதர்களையும் தாண்டி பசுக்கள், ஓநாய்கள் மாதிரியான பாலூட்டிகளும் நீர் பக்கத்துல வருது இல்ல, நீர் பக்கத்துல வந்தாலே இந்த ஹிப்போபோட்டமஸ் போட்டு தள்ளிருமாமா. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹிப்போபோட்டமஸ் உங்க கையை கடிச்சிச்சுன்னா எலும்போட அப்படியே பிச்சு எடுத்துட்டு போயிடும். உங்க கையை நீங்க மறந்துட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ் தான் இந்த ஹிப்போபோட்டமஸ். நம்பர் 3 பிளாக் மாம்பா. இந்த ஒரு லிஸ்ட்லயே கம்மியா மனிதர்களை கொண்ட ஒரு விலங்குனா அது இந்த பிளாக் மாம்பா தான். வருஷத்துக்கு 2 இல்ல 3 பேர் தான் கொல்லும். ஆனா எதுக்காக இந்த ஆபத்தான பட்டியல இது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் மாம்பால நியூரோடாக்சின் எனப்படக்கூடிய ஒரு விஷமானது இருக்கு. இந்த விஷமானது உங்க உடலுக்குள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 3 நிமிஷத்திலே நீங்க இறந்து போயிருவீங்க. அதாவது இந்த பிளாக் மாம்பா கடிச்சிச்சுன்னா நீங்க அந்த இடத்திலேயே இறந்து போயிருவீங்க. ஒரு அறிக்கையின்படி என்ன சொல்றாங்களா, இந்த பிளாக் மாம்பா கடிச்சு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்கல்ல, அப்படி ஹாஸ்பிட்டல கொண்டு வரவங்கள 3ல ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பழைக்க முடியுமாமா. மற்ற 2 பேர் எந்தவித ஆபரேஷன் பண்ணாலுமே சரி அந்த இடத்துல இறந்து போயிருவாங்களாமா. சோ இதனுடைய விஷத்தாலேயே ஆபத்தான விலங்குகள் பட்டியல்ல 3வது இடத்தை பிளாக் மாம்பா பிடிச்சிருக்கு. நம்பர் 2 வூல்வரின். மார்வெல் திரைப்படங்கள்ல ஹியூக் ஜாக்மேன் பிளே பண்ண வூல்வரின் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அந்த கதாபாத்திரத்துடைய கேரக்டர்ஸை அப்படியே இந்த விலங்குக்கு பொருத்திக்கோங்க, ரெண்டுமே சிமிலியரா ஒத்து போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வூல்வரினானது அந்த படத்துல வர மாதிரியே கண்ணுல யார் பட்டாலும் சரி அவங்கள அடிச்சு பொழந்துட்டு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு கோபம் ரொம்பவே அதிகம். ஏதாவது ஒரு விலங்கு வந்து இதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாலே வச்சுக்கோங்களேன், அதனை அடிச்சு கொல்லாம விடாது. இதனுடைய நீளம் 110 சென்டிமீட்டர் தான். இருந்தாலுமே இதனை விட பெரிய விலங்குகளான சிறுத்தைகள், கிறிஸ்லி பியர்ஸ் கிட்ட கூட இது சண்டைக்கு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு இது கோபப்படுமாமாம். அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ரியல் உதாரணமே இந்த ஒரு உள்வரின் தான். இந்த உள்வரின் கண்ணுல படக்கூடிய எல்லா விலங்குகளுமே அட்டாக் பண்றதாலேயே ஆபத்தான விலங்குகள் பட்டியல்ல இது 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்பர் 1 ஹனி பேஜர். வில்லன்கள் எல்லாரையுமே ஈஸியா ட்ராப் பண்ணி பிடிச்ச நம்ம லியோவாலேயே பிடிக்க முடியாத ஒரு உயிரினம்னா இந்த ஹனி பேஜர் தாங்க. ஹனி பேஜர் நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள பூந்துருச்சு. நீ வச்ச ட்ராப்லயும் மாட்டல,
ஹாரோல்ட் விட்ட ஸ்பீர்லயும் குத்து வாங்கி சாகல. ஏன்னா உண்மையிலே இந்த ஹனி பேஜரை யாராலையும் பிடிக்க முடியாது. இந்த ஹனி பேஜர் அதனுடைய தைரியத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். எந்த அளவுக்கு தைரியமான உயிரினம்னு கேட்டிங்கன்னா, இது சிறுத்தை, சிங்கம், புலின்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்கக்கூடியது. நீங்கள் நிறைய கிளிப்பில் பார்க்கலாம். 3 சிறுத்தையை எதிர்த்து நிற்கும், சிங்கங்கள் கூட்டத்தை எதிர்த்து நிற்கும், அதுவும் ஒத்தையை எதிர்த்து நிற்கும். அதனாலேயே அனிமல் கிங்டத்திலேயே ரொம்பவே தைரியசாலியான உயிரினம்னு கேட்டால் எல்லாருமே ஹனி பேஜரை தாங்க சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தைரியமான ஒரு உயிரினமா இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. நான் சொன்னேன் இல்லையா, சிங்கம் வந்தா கூட எதிர்த்து நிற்கும். அப்ப சின்ன சின்ன உயிரினங்கள் வந்தா எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கும். நிறைய உயிரினங்களை வேட்டையாடுறதாலையும் தன்னை விட சிறிய உயிரினங்களை கொடூரமா வேட்டையாடுறதாலையும் ரொம்பவே ஆபத்தான உயிரினங்கள் பட்டியல்ல இது நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்குங்க. என்னதான் இது ஆபத்தா இருந்தாலும் இதனுடைய தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். அதுகிட்ட இருந்து அந்த தைரியத்தை நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். சரி, ஓகே மக்களே, இதுதான் டாப் 10 டேஞ்சரஸ் அனிமல்ஸ் உடைய லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க எந்த அனிமலை இதுல இன்ஸ்பயர் பண்ணி பாத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். டாடா, பை பை.